பார்வதி தேவியை பரமேஸ்வரனுடன் இணைக்க நாரதர் அருளிய உபாயத்தை பற்றி சென்ற அத்தியாயத்தில் அறிந்து கொண்டோம். இனி தேவியை சோதிக்க ஈசன் புரிந்த திருவிளையாடல்களை இந்த அத்தியாயத்தில் காண்போம். தேவி பார்வதியிடம் நீர் கேட்பது போல் நடித்து ஆசியும் வழங்கிச் சென்ற அந்த தந்தை நாரத முனிவரே ஆவார். உடல்நிலை சரியில்லாதது போல் தோற்றமளித்த அந்த மைந்தன் சிவபெருமானின் வாகனமாகிய நந்திதேவராவார். பானை நீரை குடிலுக்கு கொண்டு போய் அதை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தபோது அந்த லிங்கமானது நீரில் கரையத் துவங்கியது. இறைவன் தன்னை சோதிப்பதை அறிந்த தேவி பார்வதி மிகவும் வருந்தினார். பின்பு அங்கு வந்த நந்திதேவர் லிங்கத்தை வடிப்பதில் தாம் தேவிக்கு உதவுவதாக தெரிவித்தார். இருப்பினும் அம்பிகை தாமே தம் கரங்களால் இறைவனுக்கு சேவை செய்ய விரும்புவதாக கூறி நந்திதேவரது உதவியை மறுத்தார். தான் என்ன முயன்றும் தன்னால் லிங்கத்தை வடிக்க முடியாததை எண்ணி வருத்தத்தில் ஆழ்ந்தார் அன்னை பார்வதி. அப்போது அந்த குடிலுக்கு வந்த ஒரு வழிப்போக்கரும் அவரது மனைவியும் தேவியிடம் பசியிலிருக்கும் தமக்கு உணவு தந்து உதவுமாறு வேண்டினர். லிங்க பிரதிஷ்டை செய்ய முடியாமல் தம் மனம் வருத்தமுற்றிருக்கும் போதும் தன்னை தேடி உதவி கேட்டு வந்தவர்களுக்கு அன்னை உணவளித்து மகிழ்ந்தாள். பின்பு அந்த வழிப்போக்கரோ தமக்கு சிற்பக்கலையில் தேர்ச்சி உள்ளதாக தெரிவித்து தேவி அனுமதித்தால் அதை தாமே வடித்துத் தருவதாக கூறினார். அந்த தருணத்தில் அங்கு வந்த நாரத முனிவர் வழிப்போக்கர் போல் வேடம் தரித்து அங்கு வந்தவர் யார் என்று அறிந்து அவரை மனதால் வணங்கி தேவியிடம் வந்திருப்பவரை சகோதரராக ஏற்று புண்ணிய காரியமான லிங்க ஸ்தாபனம் செய்யவிருப்பதால் மங்கள நாணை அவரது கைகளில் கட்டுமாறு அறிவுறுத்தினார். நாரதரின் வேண்டுகோளை ஏற்று தேவியும் அவ்வாறே செய்ய அண்ணனுக்கு தங்கை கயிறு அணிவிக்கும் அற்புத காட்சியைக் கண்ட நாரதரின் உள்ளம் மகிழ்ச்சியில் திளைத்தது. பின்னர் அந்த விருந்தினர் லிங்கத்தை ஸ்தாபிக்க ஆரம்பித்ததைக் கண்டு பார்வதி தேவி அவர் வடிக்கும் லிங்கம் எந்த பாதிப்பும் அடையாமல் இருப்பதைக் கண்டு வியந்தார். அதன் பின்னரே வந்திருப்பது சாதாரண மானிடர் அல்ல, தன்னை சோதித்த பரம்பொருள் வந்திருக்கும் மனிதரை சோதிக்கவில்லை என்றால் இவர் நிச்சயம் பரந்தாமனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவரை வணங்கினார் தேவி பார்வதி. தேவி தன்னை அறிந்து கொண்டதை கண்டறிந்து தனது மனைவியாகிய லட்சுமி தேவியுடன் நாராயணர் தனது உண்மையான சொரூபத்தில் காட்சி தந்தார். பின்பு தேவி பார்வதி அவர்களிடம் தனக்கு ஒரு உதவி புரியுமாறு வேண்டினார். அதன்படி ஈசனை அடைய தமக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம் என்றும் தமக்கு ஆசி மட்டுமே அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். நாராயணரும் அதை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து மறைந்தார். அதன் பிறகு கைலாயம் சென்ற பகவான் விஷ்ணு சிவபெருமானை சந்தித்து தன் சகோதரியை சீக்கிரம் ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். அவர்களது திருமணம் இந்த பிரபஞ்சத்திற்கே அவசியமான ஒன்று என்று எடுத்துரைத்தார். ஆனால் முற்பிறவியில் சதிதேவியாக அம்பிகை பிறந்தபோது அவர் செய்த தவறுகளால் தான் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டதாகவும் இந்த பிறப்பில் தேவிக்கு பரீட்சைகள் வைத்து அவர் பண்பட்ட பின்பே அவரை ஆட்கொள்ளப் போவதாகவும் பரம்பொருள் பரந்தாமனிடம் தெரிவித்தார். இந்த உரையாடல்களை கேட்ட நந்தி தேவர் பரம்பொருளாகிய ஈசன் மலையரசனின் மகளாகிய பார்வதியை மணக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று எண்ணி பேரானந்தம் கொண்டார். இதற்கிடையில் சுக்கிராச்சாரியார் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியத்தில் இருந்து மீண்டெழுந்த தாரகாசுரன் தேவர்களின் நடவடிக்கைகளை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தான். இந்திரன் ஒளிந்திருக்கும் இடத்தை பற்றி தெரியாததாலும் போரில் தப்பித்து ஓடிய தேவர்கள் மிகுந்த அமைதி காப்பதாலும் ஏதோ ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதாக உணர்ந்தான். இதனால் தனது குருவான சுக்கிராச்சாரியாரை சந்தித்து இது பற்றி ஆலோசித்தான். பின்பு அவரது அறிவுரைப்படி அசுரன் ஒருவனை ஒற்றனாக அனுப்பி தேவர்கள் இருக்கும் சிறையில் மாறுவேடத்தில் தங்கச் செய்யலாம் என்று முடிவு செய்தான். அதுபோலவே ஒரு அசுரனை தேவர்கள் இருக்கும் சிறைக்கு அனுப்பவும் செய்தான். சென்ற ஒற்றனோ தேவர்கள் யாரும் பேசிக்கொள்ளாமல் மௌனம் காப்பதைக் கண்டு வியந்தான். எப்படியாவது விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். அதற்கான நேரம் வரும் வரை தான் யார் என்பதை வெளிப்படுத்தாமல் பொறுமையுடன் காத்து கொண்டிருந்தான். வனத்தில் தவம் மேற்கொள்வதற்காக சென்ற பார்வதி தேவி தமது தோழிகள் தாம் பூஜை மேற்கொள்ளும் போது நெடுநேரம் தமக்காக அமைதி காக்க நேரிடுமே என்று எண்ணினார். தமக்காக தம் தாய் தந்தையரை துறந்து வந்தவர்கள் அந்த பெண்கள்.
தாம் இப்படி வனத்தில் தவம் செய்வதால் தமக்கு அந்த சிவபெருமானே கிடைக்கக்கூடும். ஆனால் தனக்காக அத்தனை சுகங்களையும் துறந்து வந்த அப்பெண்களுக்கு என்ன கிடைக்கக்கூடும் என்று எண்ணினார். எனவே அவர்கள் மகிழ்ச்சியை கெடுக்காமல் தமது லிங்கத்தை எடுத்துச் சென்று அமைதியான ஒரு பகுதியில் அமர்ந்து தவம் செய்வதற்காக நடந்து சென்றார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது வழியில் அழகான மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய அவை தேவைப்படுமே என்று எண்ணி அவைகளை பறிக்க முயன்றார். ஆனால் கைகளில் லிங்கம் இருந்ததால் தேவியால் மலர்களை பறிக்க இயலவில்லை. எனவே அதனை அருகில் உள்ள பாறை மேல் வைத்துவிட்டு மலர்களை பறிக்கச் சென்றார். இறைவனுக்கு பறித்ததோடு சில மலர்களை தமது சிகையிலும் சூட்டிக்கொண்டார். பின்பு லிங்கத்தை எடுக்கச் சென்றபோது சில முனிவர்கள் அங்கு நின்று லிங்க வழிபாடு செய்வதை கண்டார். அம்முனிவர்களின் பிரார்த்தனைக்கு இடையூறு விளைவிக்காமல் அவர்கள் தமது பூஜைகளை முடிக்கும் வரை பொறுத்திருக்கலாம் என்று முடிவு செய்தார். இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த முனிவர்களில் வயதான ஒருவர் தேவியிடம் அவர் யார் என்றும் எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்றும் கேட்டார். அதற்கு பார்வதி தேவி இது தமக்குச் சொந்தமான லிங்கம் என்றும் முனிவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று தான் காத்திருப்பதாகவும் விளக்கினார். இதனை கேட்ட முனிவர் நகைத்துவிட்டு தமது பூஜைகளை தொடர்ந்தார். இறைவனுக்கு படையல் வைப்பதற்காக மாமிசம் எடுத்து வந்திருந்தனர் அம்முனிவர்கள். அதனை லிங்கத்துக்கு அருகில் எடுத்துச் செல்ல முயன்றபோது பார்வதி தேவி முனிவர்களை பார்த்து எவ்வாறு இப்படி ஒரு காரியத்தை செய்யலாம் என தம்மையும் மீறி கூச்சலிட்டார். பின்பு மலர்களே இறைவனுக்கு உகந்தவை என்றும் மாமிசமல்ல என்றும் எடுத்துரைத்தார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த வயதான முனிவர் இறைவன் நாம் அர்ப்பணிக்கும் பொருட்களை விட நமது மனத்தில் உள்ள தூய பக்தியைத்தான் விரும்புவார் என்று தேவிக்கு எடுத்து கூறினார். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையோ அல்லது நறுமணமான மலர்களை படைத்தோ நாம் இறைவனை அடைந்துவிட முடியாது. தாம் என்ற அகந்தையை நீக்கி எம்பெருமானை முழுமையாக சரணடைந்தால் மட்டுமே அவர் தம் உள்ளத்தில் இடம்பெறலாம் என்று அறிவுறுத்தினார். முனிவரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த தேவி பார்வதிக்கு தம் தவறுகள் யாவும் புலப்பட ஆரம்பித்தன. வந்திருந்த முனிவர் தேவியின் பிள்ளையை சுட்டிக்காட்டி சிவபெருமான் யாருக்கும் தனிப்பட்ட சொத்து அல்ல, அவர் இவ்வையகத்திற்கே பொதுவானவர் என்று கூறிவிட்டு லிங்கத்தை தேவியின் கைகளில் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து அகன்றார். இதுவரை இறைவனுக்காக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்த தேவி பார்வதி இனி விலையுயர்ந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் விடுத்து எளிமையான முறையில் தோற்றமளித்து புற அழகில் கவனம் செலுத்தாமல் அகத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உறுதி கொண்டார். மேற்கண்ட சம்பவங்களை இந்த அத்தியாயத்தில் கண்டோம். இனி அடுத்த அத்தியாயத்தில் பரமேஸ்வரனை அடைய விரும்பும் பார்வதி தேவியை பரீட்சை செய்ய வந்த முனிவர் யார், அவரது சீடர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்வோம்.